நமஸ்காரம் சார். வணக்கங்க. சார், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கையில் எடுத்திருக்காங்களே, இதுல உள்ள நிறை குறைகள் என்ன சார் இருக்கு வக்ஃப் போர்டு சட்டத்துல? சார், வக்ஃப் போர்டு சட்டம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டி இல்லாத முஸ்லீம் நாடுகளே துருக்கி, லிபியா, எகிப்து, சூடான், லெபனான், சிரியா, ஜோர்டான், துனிசியா, ஈராக்னு சொல்லிட்டு அநேக நாட்டுல இந்த வக்ஃப் போர்டு சட்டமே கிடையாதுங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போகும்போது அங்க பாகிஸ்தான் போன முஸ்லீம்களோட சொத்து கொஞ்சம் இங்க இருக்குது. அதை காப்பாத்துறதுக்காக வக்ஃப் போர்டுன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வக்ஃப் போர்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியாவுல இவங்க அந்த சொத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி மீதம் உள்ள இந்துக்களோட சொத்துக்கள், இந்திய நாட்டோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவங்க அபகரிச்சு வக்ஃப் போர்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்கு, 9.4 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. இதோட மதிப்பு 1.2 லட்சம் கோடிங்க. இப்ப ராணுவம், ரயில்வேக்கு பிறகு அதிகமான சொத்து உள்ளது இந்தியாவுல வக்ஃப் போர்டுக்கு தாங்க. எங்க ஊர்ல திருச்செந்துறைன்னு சொல்லி ஒரு கிராமங்க. அங்க ராஜகோபால்ன்றவர் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக தன்னோட நிலத்தை அடுத்தவங்களுக்கு விக்கிறதுக்காக போறாரு. பத்திரம் பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன் பதிவு பண்ணலன்னு கேட்டாக்க, இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது, நீங்க வக்ஃப் போர்டுல போய் அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நாங்க பதிவு பண்ணுவோம்னாங்க. எங்க தாத்தா உழைச்சி, எங்க பாட்டன் தாத்தாவுல இருந்து, எங்க அப்பாவுல இருந்து எல்லாம் உழைச்சி வாங்கின நிலத்தை இவங்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னா எப்படி? இந்த கிராமமே சொந்தம்னாக்க 2000 வருஷம் பழமையான சந்திரசேகர சுவாமி கோயிலுங்க. ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோயில் இது. இது என்னன்னாக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்ன்றாங்க. எப்படி வக்ஃப் போர்டுக்கு இது சொந்தம் ஆகும்? இல்ல சார், இப்போ பாகிஸ்தான்ல சென்றவங்கள அவங்களோட சொத்தை மீட்டெடுக்க தானே சார் இங்க அவங்க அவங்க உரிமை இஸ்லாமியர்களுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்றத திமுக இங்க பதிவு பண்ணுது. இந்த இடத்துல நாங்க அதுதானே எதிர்க்கிறாங்க ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசு என்ன, அவரு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன எதிர்க்கிறாருங்க? அனைவருக்கும் சமமா வேண்டும், அதனால இஸ்லாமிய சொத்துக்களை மட்டும் மத்திய அரசு குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் கையில் எடுக்கிறாங்க சார். அப்படி எல்லாம் கிடையாது. அனைவருக்கும் சமம் அப்படின்னாக்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க பாப்போம். எங்க சொத்து எப்படி வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்ன்றாங்க? வக்ஃப் போர்டை கலைச்சிருங்க, இந்து அறநிலையத்துறையை கலைச்சிருங்க. இவங்களோட ஓட்டு கிடைக்கணுன்றதுக்காக மட்டும் இவங்க பில்லு பாஸ் பண்றாங்களே சட்டசபையில. ஏன்னா அவர் மு.க. ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அவர் கூட இருக்க வைகோவே ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காங்க. திமுக ஒன்றிய செயலாளருக்கு தெரிஞ்சது கூட மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு கொடுக்குறாருங்க பேட்டி. அவருக்கு என்னங்க தெரியுது வக்ஃப் போர்டை பத்தி? இவரு ஒருத்தர் மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா சரியா போச்சா? அப்ப எங்களோட 2000 வருஷத்து கோயிலோட சொத்து என்ன வருது சார்? இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் எல்லாமே கோயில் குளத்துக்கு தான் சார் போயிட்டு இருக்காங்க. நெத்தியில பாருங்க குங்குமம் போட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஆதிசங்கர்னு சொல்லி திருக்கோயிலூர் எம்பி போகும்போது என்னையா நெத்தியில குங்குமம் போட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாருங்க. ஏன் இப்ப முதலமைச்சர் வீட்லயே எல்லாமே கோயிலுக்கு போலையா யாருமே? அப்ப இதையும் கலைஞரை சொல்லுங்க. எதுக்காக அப்புறம் அறநிலையத்துறை எதுக்கு, இந்த அறநிலையத்துறை எதுக்கு, வக்ஃப் போர்டு எதுக்கு, எல்லாமே ஒன்னாக்கிட்ட சொல்லுங்க சார். இன்னைக்கு வக்ஃப் போர்டு சொத்துக்களை பாத்தீங்கன்னாக்க 3,56,051 எஸ்டேட் மட்டும் வக்ஃப் போர்டுக்கு பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். 8,72,328 அசையா சொத்துக்கள் இருக்கு சார். 16,713 அசையும் சொத்துக்கள் இருக்கு சார். பார்லிமெண்ட்ல 655 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க பார்லிமெண்ட் கமிட்டிங்க. வக்ஃப் போர்டை எதிர்த்து 12,792 கேஸுங்க போட்டிருக்காங்க. இதுல 19,270 கேஸ் வக்ஃப் போர்டு கவுன்சில்ல பெண்டிங்ல இருக்குங்க. இப்படி இருக்கும்போது வக்ஃப் போர்டுக்கு இப்ப என்னோட சொத்தை நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் விற்க போறேன் அப்படின்னாக்கா இவங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா வக்ஃப் போர்டுல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. வக்ஃப் போர்டு என்ன சொல்லுது? அங்க ட்ரிபியூனலுக்கு போங்கன்றது. இங்க இருக்க மைதீன் கானோட மச்சான் அசாம் கான் தானே அங்க இருப்பாரு. அப்புறம் அவரு மட்டும் எப்படி எனக்கு நியாயத்தை கொடுத்துருவாரு? ஏன் சொத்தை விற்கிறதுக்கு இவங்க யாரு சார்? இவங்க என் தாத்தா பாட்டம் சம்பாரிச்ச சொத்து, என்னோட சொத்தை இது பண்றதுக்கு இவங்க யாரு? இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு?
நாங்க உழைச்சி சம்பாதிச்ச சொத்து சார். சார் இப்போ சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சார், இங்க வந்துட்டு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள். இது வந்துட்டு எடுபடுமா சார்? இங்க தீர்மானம் வந்துட்டு செல்லுமா சார்? இப்போ அது இவங்க எப்படி சார் செல்லும்? இவங்க மட்டும் தீர்மானம் நிறைவேற்றிட்டா சரியா போச்சா? இவங்க மட்டும் தீர்மானம் நிறைவேற்றிட்டா சரியா போச்சா? ம், எப்படி செல்லுபடி ஆகும்? நீங்க மத்திய அரசு நல்ல ஒரு நோக்கத்தோட கொண்டு வருது இந்த திட்டத்தை. ம், இதுல இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ம், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு தான் அவங்க கொண்டு வராங்க. அதை இவங்க ஒருத்தர் மட்டும் எதிர்த்து என்ன பண்ண போறாங்க? எது மத்திய அரசு எந்த சட்டம் கொண்டாந்தாலும் அதை எதிர்க்கணும்னு ஒரே நோக்கத்தோட இருந்தாக்க அப்புறம் அதுல என்ன இருக்கு? இந்தியா வந்து மத நல்லிணக்க நாடு அப்படின்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே மத நல்லிணக்கம்னு இங்க தமிழ்நாட்டிலையும் சொல்றாங்க. ம், அப்புறம் சிறுபான்மையினருக்கு மட்டும் அவங்கள மட்டும் தனியா பிரிச்சு அவங்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்துக்கள் எல்லாம் போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்களே. ம், இது எங்க நியாயமாகும்? இது சம்பந்தமா இங்க இருக்க கல்வெட்டுல பாருங்க. எங்க ஊர் சிவன் கோயில்ல சந்திரசேகர சுவாமி கோயில்ல இருக்க கல்வெட்டு, ம், ராஜராஜ சோழனோட ஓலைச்சுவடி, இதுல எல்லாம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது ம், அப்படின்னு இருக்கு. திருச்செந்தூர் கிராமமே அப்படி இருக்கும்போது இவங்க தனிப்பட்ட இதா வந்து இவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கின்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு ம், இவங்க வந்து நாங்க வந்து பில் பாஸ் பண்றோம், ம், எதிர்த்து பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பாஸ் பண்ணாக்கா அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? ம், மக்களுக்கு வேணும் சார், மக்களுக்கு தெரியணும். ம், நம்மளோட சொத்து பறி போகுது. ம், அரசியல்வாதி சொத்துக்கள் பறி போகல. ம், எங்களோட ஏழைகளோட சொத்துக்கள் தான் பறி போகுது சார். ம், அதனால மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இத. ம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து யார் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் சார். ம். இல்ல இப்போ வக்ஃப் வாரிய சட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு கை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு சார். இது வந்துட்டு அனைத்து கட்சிகளும் இந்தி கூட்டணி சார்பாக ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் அவங்க ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்கல. அவ்வளவு பேரும் அவங்க ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ம், அவங்க ஆதரிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ம், இது ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சுங்க. அது இப்ப பார்லிமெண்ட்ல வச்சு திரும்ப நிறைவேற்ற போறாங்க. ம். மத்திய அரசு மக்களுக்காக நல்ல திட்டத்தை தான் சார் கொண்டு வருது. சார் இப்போ இது போலவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சார், வக்ஃபு சட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ம், விஜய் எங்க இருந்து வந்தாரு? ம், அவருக்கு என்ன தெரியும்? அவர் வாங்கின காருக்கே அவர் வந்து டாக்ஸி கட்டாம வந்தாரு. இவர் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகி எங்களெல்லாம் காப்பாற்ற போறாரா? சொல்லுங்க பாப்போம். அவருக்கு வக்ஃப் போர்டுனா என்னன்னு தெரியுமா? அவருக்கு என்ன தெரியும் வக்ஃப் போர்டை பத்தி? வக்ஃபு என்கிற பாஜக தவிர மற்ற கட்சிகளை ஆதரிக்கவில்லை அப்படித்தானே சார் இங்க பேசப்பட்டு வருகிறது இல்ல சார்? யார் சொல்றா? ம், மக்களே ஆதரிக்கிறாங்க. ம், மறைமுகமா வெளிப்படையா ஆதரிச்சா எங்க அரசாங்கத்தால வந்து கேஸ் போட்டுற போறாங்க, ஏதாவது பண்ண போறாங்கன்னு பயந்துகிட்டு இருக்காங்களே ஒழிய ம், உள்ளுக்குள்ள எல்லாமே ஆதரிச்சுட்டு தாங்க இருக்காங்க மக்கள். ம், மக்களுக்கு எதுவும் தெரியாம இல்லைங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். ம். மக்களுக்கு தெரியாம இல்ல. இப்போ நீங்க இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா நீங்களே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா சார்? அவ்வளவு பின்னணி என்ன சார்? நானும் இந்த பிரசிடென்ட்ல இருந்து லெட்டர் கொடுத்துருக்கேன். ம், இதை வந்து பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ம், ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கோம். ம். அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சார். நான் என்னவோ அதுதான் சார் நடக்கும். நீதி தான் சார் ஜெயிக்கும். ம். அப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த போட்ட தீர்மானம் வந்துட்டு செல்லுபடி ஆகாதுன்றப்ப எதற்காக சார் இப்ப கையில் எடுத்துட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம்? சார் எல்லாம் அரசியல் ஸ்டண்ட் தான். ம், சிறுபான்மையினரோட ஓட்டை நாங்க வந்து கவர் பண்றோம்னு அரசியல் ஸ்டண்ட் பண்றாங்க. ம், அவங்களுக்கு தெரியாதா? ம், அவங்க அமைப்புல எவ்வளவு அட்வொகேட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ம், எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுங்க சார். அவரு சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் தான் தெரியல இதை பத்தி அப்படின்னாக்கா அவருக்கு கூட இருக்காங்கல்ல ஐஏஎஸ் ஆபீசர், ம். அவங்களுக்கு தெரியாதா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி பண்ணிச்சுனாக்கா அதுக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியாதா? எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் சார். அவங்கவுங்க எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு இருக்காங்க. சார் இப்போ வக்ஃபு சட்டம் ஒரு பக்கம்னாலும் முன்னாடி கொண்டு வந்த குடியுரிமை சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை இழிவுபடுத்தும் விதமாகவே வந்துட்டு மத்திய அரசு கொண்டு வருகிறது அனைத்து திட்டங்களையும் அப்படின்னு சொல்லி திமுக அரசுல இருந்து சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன சார்? சார் சிறுபான்மையை என்ன இழிவுபடுத்துறாங்க? தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு தானே சார் மக்கள். என்ன வஞ்சிக்கிறாங்க சார்? இன்னைக்கு எங்களோட அவங்க தான் சார் மேல இருக்காங்க. ம், அவங்களுக்கு தான் சார் எல்லா சலுகையுமே கிடைக்குது. என்ன வஞ்சிக்கப்பட்டாங்க அவங்க? சிஏஏ கொண்டு வந்ததுக்கு அவங்க என்னத்த வஞ்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க பாப்போம். இங்க போத கலாச்சாரமும் ம், அடிதடி கொள்ளையும் தான் நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? ம், ஜாபர் சாதிக்கு யாரு ம், சொல்லுங்க பாப்போம். எப்படி சார் இவங்க இத சொல்லிக்கிட்டு எப்படி சார் இருக்காங்க? ம், இவங்க இதை வச்சு வந்து அரசியல் பண்றாங்க சார். எல்லாமே ம், எல்லா அரசியல்வாதிக்கும் எல்லா அதிகாரிக்கும் எல்லாமே தெரியும். ம். இருந்தாலும்
அவங்கவுங்க உழைக்கிறதுக்காக அவங்கவுங்க கம்முன்னு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது, வாய் திறக்காம இருக்காங்க. தமிழக அரசு எடுத்த தீர்மானத்திற்கு இஸ்லாமிய கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சு தானே வந்துட்டு இருக்காங்கல்ல சார். சார், இஸ்லாமிய கட்சி தான் ஆதரவு கொடுப்பாங்க, அவங்களுக்கு சாதகமா செஞ்சு அவங்க தான் ஆதரவு கொடுப்பாங்க. இது நம்மை பாதுகாக்க தமிழக அரசு இருக்கு, திமுக அரசு குறிப்பா இருக்கு அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல சார். ஆமா, அவங்களதான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு திமுக அரசு, அவங்களதான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. மத்த யாரும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு? அவங்களதான் பாதுகாக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க எவ்வளவு போதை கலாச்சாரம் நடக்குது, எத்தனை குத்துவெட்டு கொலை நடக்குது, எல்லாத்தையும் திமுக அரசு தான் பாதுகாக்குது. ஜாபர் சாதிக் யாரு? அவங்களதான் பாதுகாக்குது சார். அதனாலதான் அவங்க போறாங்க, எங்களை பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் சாகணும், இவங்க அரசியல்வாதி குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், சிறுபான்மை இருக்கு, நாங்க செய்யறோம்னு அவங்க ஓட்டை வாங்கிக்குவாங்க, அதுக்காக அவங்கள கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் சார் நடக்குது அரசியல். தினம் சகோதரன், ராணுவ சகோதரன் வந்து பார்டர்ல செத்துக்கிட்டு இருக்கான் சார். ஒவ்வொருத்தனும் காலு போய் கை போய் தினம் செத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க தீவிரவாதிகளை கொண்டாந்து இங்க வந்து சீமான் வந்து காஷ்மீர் தீவிரவாதியை கொண்டாந்து பொதுக்கூட்டம் நடத்துவாரு. பிஎஃப்ஐ வந்து இந்திய ராணுவத்துக்கு நிகரா செயல்படுதுன்னு சொல்லி வேல்முருகன் பேசுவாரு. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு, ஐஏஎஸ் ஆபீசருக்கு தெரியாதா? எஸ்டிபிஐ பொதுக்கூட்டம் நடத்த எப்படி சார் வந்து போலீஸ்ல வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க? அதுல பேசக்கூடிய வேல்முருகன் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி சார் வந்து இந்திய ராணுவத்துக்கு நிகரா பிஎஃப்ஐ வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு? ஏன் சார் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல இந்த போலீஸ்? இந்த டிஜிபி என்ன பண்றாரு? டிஜிபிக்கு தெரியாதா அது? எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுங்க. இவர் நடவடிக்கை எடுத்தாருன்னா நாளைக்கு ராமேஸ்வரத்துல இருக்க மண்டபத்துக்கு செக்யூரிட்டி கார்டா போயிடுவாரு, ஜாங்கிட் மாதிரி. அதனாலதான் அவர் நடவடிக்கை எடுக்கல. மத்திய அரசு நிச்சயமா இந்த வக்பு சட்டத்தை நிறைவேற்றுங்க. வக்பு சட்டத்தை நிறைவேற்றினாதான் இந்தியாவுல எல்லாம் ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகக்கூடியது இருக்கு. அடுத்தது எங்களுடைய, அதாவது பொதுமக்களோட சொத்துக்கள், அவங்கவுங்க சம்பாதிச்ச சொத்துக்களை அவங்கவுங்க காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நான் என் தாத்தா பாட்டம் நாங்க உழைச்சி கொண்டு போய் வக்பு சட்டத்துக்கு கீழே விட்டுட்டு நாங்க அவங்க காலில் விழுந்து கிடக்க முடியாதுங்க. அதனால மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அருமையான திட்டம். இத பொதுமக்கள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்காம கிடையாது, எல்லாமே ஆதரிக்கிறாங்க சார். ஓகே, நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.